இன்னைக்கே பாருங்க, பார்த்து பரவசப்படுங்க. தாய் குலம் பார்க்க வேண்டிய ஒரு பத்தினியோட கதை. பாத்தீங்கன்னா பக்கெட் பக்கெட்டா கண்ணீர் வடிப்பீங்க. பொய் சொல்ல மாட்டேன்னு ராஜ்யத்தை திறந்து, மக்களை திறந்து, மனைவியை திறந்து மயானம் காத்த ஹரிச்சந்திர சந்திரமதி கதை உடனே பாருங்க. ஏய், கண்ணை எங்க வச்சுட்டு வர நீ? ஓ மேலதான். ஆமா, இதென்ன லாரியில குப்பாடுறவன் மாதிரி அவதாரம்? டியூட்டி டியூட்டி. டவுன்ல இருந்து ஆபீசர் வராரா, அதான் பஞ்சாயத்து ஆபீஸை க்ளீன் பண்ண போறேன். ஆமா, தெரியாதமா தான் கேக்குறேன். உனக்கு ஒரு டியூட்டின்னு கிடையாதா? சினிமா டாக்கீஸ் போஸ்டர் ஓட்டுற, விளம்பர வண்டி ஓட்டுற, சினிமா கொட்டைகளை டிக்கெட் வித்துக்கிற, இப்ப பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு க்ளீன் பண்ண கிளம்பிட்ட. என்ன செய்யறது? இந்த பஞ்சாயத்துல ஐயா ராஜதுரை காலால குடுக்குற வேலைய தலையால செய்யறது தானே இந்த ஊர் ஜனங்களோட விதி. சரி, போனா போகுது. வா, நானும் உனக்கு ஒத்தாசியா வரேன். யாரு நீயா? வழியில போற ஓனான் எடுத்து மடியில கட்டிக்கணுமா? வேணாம் தாயி, நீ போ. நான் ஓனா இல்லையா, உடும்பு. உடும்பு மாதிரி பிடிச்சுக்குவேன். பாக்க போறாங்க. ஏய், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, விடு. மாட்டேன். ஏய், சரி வந்து தொலை. தேங்க்ஸ். ஏய், இங்கிலீஷ் சரியா பேச தெரிஞ்சா பேசணும். அது டாங்க்ஸ் இல்ல, டாங்க்ஸ். என்னையா இது, ஒரே நாத்தம். இந்த ஆபீஸ்ல ஆளுங்க நுழைஞ்சு ஒரு 6 மாசம் ஆயிருக்கும் போல இருக்கு. மனுஷன் நுழைவானா? என்ன நான் வரும்போது மனுஷன் நுழைவானான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்க நுழைஞ்சிட்டீங்க. கிண்டலா? சின்னசாமி, நம்ம பிரசிடண்ட் ஐயா ராஜதுரோடைய கௌரவத்துக்கு, அந்தஸ்துக்கு, பணத்துக்கு நியாயமா அவர் இந்தியாவுடைய பிரசிடண்ட் ஆயிருக்கணும். ஏங்க ஆவல? எவன் ஆக விட்டான்? நல்லது, நாடு தப்பிச்சுது இல்ல? ஒழுங்கா வேலையை கவனிங்க, ஏதாவது காணாம போயிட போகுது. ஏன்னா எல்லா மக்களுடைய வரி பணம். நீங்க கவலைப்படாம போங்க, நான் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த திருட்டு நாயும் உள்ள நுழைய முடியாது. ஆமா. டைம் பீஸ். டைம் பீஸா? மணி என்னையா? இங்கிலீஷ் தெரியாத? நீ எனக்கு சொல்றியா? நேரம் தான். நல்ல வேளை நான் பதறி போயிட்டேன். மணி 4ம்மா. இங்க இருந்தது ஒண்ணு காணுமே. என்னய்யா? இதோ இருக்குதே கொடம். கண்ணப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னடா? போயிடுச்சே. என்னடா முருகா, என்னடா? அமைதியாரு. இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரியே இருக்கு, நான் பார்த்ததே இல்ல. சின்னசாமி, சின்னசாமி, இது என்ன கட்ட மாதிரி படுத்திருக்கான்? அடிச்சதே கட்டையில தான். சின்னசாமி அங்க இருக்கான். அப்படியா? இது என்ன புடவை கட்டியிருக்கான்? ஐயோ, புடவை கட்டினது இது. அவன் பிரா போட்டிருக்கான் பாரு. இப்ப நான் எழுப்புறேன் பாரு. பனியன் போட்டிருக்கான் பாரு. இன்றே பார்த்து பரவசப்படுங்கள். சந்தர்ப்பத்தை நழுவினால் சந்திக்க முடியாது. இன்றே பாருங்கள் உங்கள் அபிமான ராஜதுரை டூரிங் டாக்கீஸ்ல. ஆமா, நீங்களே எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கிறதுக்கு. முக்கா பில்லா முக்கா பில்லா லைலா ஓ லைலா. இதுக்கு என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? என்ன பாடுறேன்? எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன். அட சும்மா இரியா. சக்தி, இவ எப்படி இங்க வந்தா? சக்தி, சக்தி, சக்தி. ஐயோ, நான் எங்க இருக்கேன்? இங்க எப்படி வந்தேன்? ஒரே மயக்கமா வருது. ஐயோ, இவரு இல்ல, இவரு என்கிட்ட ஒரு தாயத்தை கொடுத்து கட்டிக்க சொன்னாரு. நானும் ஏமாந்து போய் கட்டிக்கிட்டு இந்த கயித்து கட்டில வந்து படுத்துக்கிட்டு இவரை கட்டிக்கிட்டு ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே. பாட்டி, வடிவக்கா, அண்ணன்,
வாந்தி எடுக்க போகுது. கரெக்ட். டேய், என்ன ரீல் விடுற? யாரும் நம்பாதீங்க, இவ பொய் சொல்றா. இவ பொய் சொல்ல மாட்டா. பொய்யா? ஆமா. அவ்வா, இது இருக்குங்க. இந்த மனுஷன் கொடுத்த தாயத்து பொய் என்றாரு. ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? கொஞ்சம் பூச்சி மருந்து இருந்தா கொடுங்க, நான் செத்து போறேன். பூச்சி மருந்து தானே, காலைல டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து தரேன். ஆமா, கிழிச்சேன். டவுனுக்கு போய் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். பூச்சி மருந்து ஒண்ணுதான் பாக்கி. ஓஹோ, அதுக்காக தான் இந்த பிளான் போட்டீங்களா? சின்னசாமி, சக்தி மேல ஆசை இருந்தா முறைப்படி தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கணுமே தவிர இப்படியே தாய்த்துக்கிட்டு ஏமாத்துறது. தாயத்தாவது கீயத்தாவது திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு. அதுக்கு இல்லப்பா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீ அவளை கட்டிக்கிறதா சரி. இல்லனா வாழ்க்கை என்ன ஆகுது? அழாதம்மா, அழாத. பாட்டி, நாளைக்கு ஐயரை பார்த்து நல்ல நாளா பார்க்க சொல்லி அவங்க 2 பேர் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். வேற என்ன செய்யறது? எல்லாம் கலியுகம் படுத்துற பாடு. அப்புறம் என்ன ஆக வேண்டியதை பாருங்க. ஆமா, சின்னசாமி சக்தி கல்யாணத்தை நடத்தி என்ன 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 பெருசா சொல்ல நினைக்கிறாரு, முடியல, சிக்குது. 300ல என்ன சின்னசாமி சக்தி கல்யாணத்தை கட்டு. எடு எடு. நீ கட்டு, நான் எடுக்கிறேன். நீ எடு, நான் கட்டுறேன். நீ கட்டினா தான் நான் எடுப்பேன். நீ எடுத்தாதான் நான் கட்டுவேன். நீ கட்டினா தான் நான் எடுப்பா. அவர் கட்டுற பண்ணி எடுத்துருப்பா, அவர் எடுக்கிறப்ப நீ கட்டிருப்பா. யோ, கட்டியா? இது எது கூட்டு வந்த? முதல் ராத்திரி நமக்கு மட்டும்தான். இது எடுத்து வெளியே விடு. பாவையா? என்ன பாவம்? பொட்டக்கோழி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சேவல். அதனால காலம்பர சூரியன் கிளம்புறதுக்குள்ள கொக்கர கோன் கூவி பொழுத விடிய வச்சிரும். பொழுது விடிஞ்சா என்ன? ஐயோ ஐயோ, முதல் ராத்திரி அதுமா யாராவது சீக்கிரம் பொழுது விடியணும்னு நினைப்பாங்களா? ஓ, அப்படி வாயா தக்குறதையா? அம்மா, மனசுல எவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டுதான் பெரிய விஸ்வாமித்திர முனிவர் மாதிரி வேஷம் போட்டியா? நீதான் மேனக மாதிரி வந்து மயக்கிட்டியே. முருகா, பொழுது விடிஞ்சு காலையில 8 மணிக்கு தான் கூவணும். அதுக்கு முன்னால கூனு உன்னை பிரியாணி பண்ணி ஒரு புடி பிடிச்சிருவேன். என்னது? இல்ல, வெளிய விட போறேன்ல, கோச்சுக்காதேன்னு சொன்னேன். விட்டு வந்துட்டுமா? அப்புறம் சீ போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஓஹோ, அப்போ எனக்கு தூக்கம் வருது. ஆமா, உனக்கு தூக்கம் வரதுக்கு நான் தாயத்து கட்டணும்ல, அப்பத்துல இருந்து எனக்கு தூக்கமா வருது. போய் சொல்றீங்க? இல்ல, உண்மைதான். எனக்கு தூக்கம் வருது. என்னங்க, எல்லாரும் 8வது பழத்துக்கு தான் கொட்டாவி விடுவாங்க. நீங்க எப்படி 8 பழத்துக்கே கொட்டாவி விட்டா எப்படிங்க? முடு, எனக்கு தூக்கம் வருது. ஐயோ பாட்டி, பாட்டி. அடைச்சி கழுத, சத்தம் போடாதம்மா. முத நாள் அப்படித்தான் இருக்கும். தம்பி எப்படி சொல்லுதோ அப்படி நடந்துக்கோ. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், பாட்டி சொல்லை தட்டாதே. அங்கதான் மேலையா? ஆமா. இப்போ இன்னும் கொஞ்சம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். சாமி, என்னையா? பிரசிடண்ட் ஐயா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. இத வந்துரு. முருகப்பா, பார்த்து சரி பண்ணு. வாங்க சார், சின்னசாமி சார். ஏன் அங்கே நின்னுட்டீங்க? நம்ம லைன் மேல வாங்க, அப்படி கிட்ட வாங்க. தியேட்டர்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அத பார்த்துட்டு இருந்தப்போ எசமா கூப்பிட்டுதான் சொன்னாங்க. உடனே வந்துட்டேன். ஏய், சார் உட்காரத்துக்கு சேர நல்லா தொடச்சு போடு. இவன் உட்கார்றதுக்கு நான் எடுத்து போடணுமா? எடுத்து போடு. உங்க முன்னால உட்கார கூடாதுங்க, எல்லாம் நேரம் தான். கர்மம், உட்காரு. சார் உட்காரணும். எசமா, எதுக்கு இந்த தண்டனை? உட்காரு. உனக்கு தகுதி இல்லாட்டியும் என்னோட தகுதியை உனக்கு நான் தாரவாத்து கொடுக்குறேன். எத்தனை வருஷம் தான் இதே ஊர்ல நானும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா வந்து குப்பை கொட்டுறது. அதனால நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதனால எனக்கு பதிலா எலெக்ஷனே இல்லாம இந்த வருஷம் ஊர் ஜனங்க பஞ்சாயத்து மெம்பருங்க ஒப்புதலோட உன்னை நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா ஏகமனதா நியமிக்கிறேன். அன்ன போஸ்ட் பிரசிடண்ட். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்களேன்டா. பிரசிடண்ட் சின்னசாமி, பிரசிடண்ட் சின்னசாமி, பிரசிடண்ட் சின்னசாமி. நான் பிரசிடண்டா? என்ன எசமா, குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி. என்ன செய்யறது, பிரம்மா உன் தலையில அப்படி எழுதிருக்கிறாரு. என்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் பொஞ்சாதியோட என் காலில் வந்து விழுந்தியோ அன்னைக்கே இதை நான் முடிவு பண்ணிட்டேன். வேண்டாங்க எசமா, என்னதான் சூடு போட்டாலும் நாயை புளியாக்க முடியாது.
நீ எனக்கு விசுவாசமுள்ள நன்றியுள்ள நாய். அதே மாதிரி இந்த ஊர் ஜனங்களுக்கு நாய் மாதிரி விசுவாசமா உழைப்பேன்னு அந்த பதவியை உனக்கு கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சும்மா. கேவலம் இந்த சினிமா வண்டி சின்னசாமியை போய் சீ வாய் மூடுறா. இனிமே நீ பிரசிடண்ட் சின்னசாமி. ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? புது பிரசிடண்ட பாராட்டி ஆடி பாடி ஆடம்பரமா விளையாடுங்க. அதிர்ச்சி அடைஞ்சிட்டியா? அடிச்சு துவைச்சாதான் அழுக்கு துணி கூட வெள்ளையாகும். பதவிங்கிறது அழுக்கு துணி மாதிரி. அதை அடிக்கடி வெளுத்து சுத்தமா பாதுகாக்கணும். அதிகாரம் சில பேர் கிடைச்சிட்டா அது அவங்களுக்கு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி. ஆணவம், கொழுப்பு, திமிரு எல்லாம் தலைக்கேறிடும். இதுவரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் போதும். இனிமே ஓன் காலத்துல அது அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். என்னைக்காவது உன்னை அறியாம தப்பு செஞ்ச இப்ப அடிச்சு அடிய ஞாபகம் வச்சுக்க. சக்தி, உன் புருஷன் சின்னசாமி கிட்ட சொல்லி தப்பு தப்பு பேரை சொல்லக்கூடாது, பிரசிடண்ட் ஐயாட்ட சொல்லி நான் சொன்னதை எப்படியாவது முடிச்சு கொடுக்க சொல்லுமா. என் பையன் பேர் இதுல இருக்கு. உன் புருஷன் சிபாரிசு பண்ணா கட்டாயம் வேலை கிடைச்சிருமாமா. சினிமா கொட்டையில உன் புருஷன் செஞ்ச வேலையை என் வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுக்க சொல்லுமா. இதோ தம்பி வந்துருச்சே. என்ன இதெல்லாம்? நீங்க பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆனதும் போதும் ஒரே பிரசிடண்டா வந்து குவியுதுங்க. பிரசன்ட் ஆகுது மண்ணாங்கட்டியாவது. இதுக்கு பேர் தான் லஞ்சம். உண்மையை சொல்லு, உனக்கு சினிமா வண்டி சின்னசாமி வேணுமா இல்ல பிரசிடண்ட் சின்னசாமி வேணுமா? நான் சினிமா வண்டி சின்னசாமியை தானே கட்டிக்கிட்டேன். அப்ப இதெல்லாம் எதுக்கு வாங்கின? கோச்சுக்காதீங்க, வெறும் காய்கறி தானேன்னு நினைச்சு. முதல்ல காய்கறி வரும், அப்புறம் ஏதாவது தப்பான காரியம் செய்ய சொல்லி கரன்சி நோட்டா வரும். முதல்ல இந்த கர்மத்தெல்லாம் இருந்து அவங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சு வா. என்னங்க, இத மட்டும் எடுத்துக்கிறேன். என்னது? ம். எதுக்கு மாங்கா?